நீ ஆண்டவர் பிள்ளையா மாறின பிறகு உனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நீ கர்த்தரை போல நடக்கணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் என்னை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய லைஃப் ஸ்டைல். தேவ பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் போன்றதான ஒரு வாழ்க்கை. ஆனா எப்போ உலக மக்கள் மாறி காப்பி பண்ணி இப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்கப்பா, நாங்க அப்படி இருக்கிறதுனால என்ன தப்பு? என் காலேஜ்ல இப்படி வராங்க, அது போல நான் ட்ரெஸ் பண்ணா என்ன தப்பு? அவங்க இப்படி இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல, அவங்கள போல நான் இப்படி இருந்தா என்ன தப்பு? நீ அவங்கள பார்த்து காப்பி பண்ணினா ஆண்டவருடைய கோபம் மேல அதிகமா. You need Christ like lifestyle. இயேசுவை போல இருக்கதான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம், அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி நம்ம இருக்கதான், அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. மற்ற ஜனங்களுடைய அருவருப்புகள் ஒன்றும் நமது வீட்டுக்குள்ளேயோ நமது வாழ்க்கைக்குள்ளேயோ வரக்கூடாது. புதிய ஏற்பாட்டின்படி யார் ஆசாரியர்கள்? எல்லாருமே இங்க ஆசாரியர்கள் தான். வெளிப்படுத்தினால் 1:6 சொல்லுது, அவருடைய சொந்த ரத்தத்தால நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? ஆசாரியர்களாக, ராஜாக்களாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. அப்போ ஆசாரியர்களாக இருக்க வேண்டிய நமக்குள்ள உலகத்தின் ஆவி, உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் அருவருப்புகள் ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள நுழையுமானால் தேவன் நம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். மல்கியா 2:7 ஆண்டவர் சொல்றார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். நம்மள யாரு சிஸ்டர்? நம்ம கர்த்தருடைய தூதர்கள் பைபிள் சொல்லுது. சேனைகளுடைய கர்த்தருடைய தூதர்களாம் யாரு? ஆசாரியர்கள். உங்க வாயில என்ன தேடுவாங்களாம் ஜனங்க? கர்த்தருடைய வார்த்தை. உன் வாயிலிருந்து என்ன வெளிப்படணும்? கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும். நீ சந்திக்கிற ஜனம், நீ வேலை செய்கிற இடம், நீ தொழில் செய்கிற இடத்துல உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்க தேடுவார்களா? உன் உதடுகள் வேதத்தை காக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை உன் உதடுகள் காக்க வேண்டும்.